ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கான்செப்ட்ஸ். ஸோ நெட்வொர்க்னால் என்ன, அதோட கான்செப்ட்ஸ் என்ன, ஸோ பேசிக் ஆஃப் நெட்வொர்க்ஸ் பார்த்துட்டு தென் ஐபி அட்ரஸ் என்ன, ஐபி அட்ரஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் நெட்வொர்க்? நெட்வொர்க்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சர்வர்ஸ். இதுதான் நம்ம வந்து நெட்வொர்க்னு சொல்லுவோம். இப்போது எதுக்கு யூஸ் ஆகும் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இஃப் யூ நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் ஒன் சிஸ்டம் to another system, you need to connect through any network, even it is wired or wireless. நான் சொல்கிறது புரியுதில்ல? ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டு சிஸ்டம் கனெக்டிவிட்டியாக இருக்கணும். ஒரு நெட்வொர்க்கில் கனெக்டிவிட்டியாக இருக்கும். அட்லீஸ்ட் அது ஒயர் மூலயமா கனெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒயர்லெஸ்ஸாக ஒய்ஃபை மூலியமோ இல்லை ப்ளூடூத் மூலியமாவோ, ஸோ இந்த மாதிரி இதில் கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. தென் நெட்வொர்க்கில் ஸோ வாட் இஸ் நெட்வொர்க் நான் சொல்லிட்டேன். தென் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ அதான் நெட்வொர்க்கில் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் டேட்டா பிட்வீன் டூ டிவைசஸ் இன் விதியா டிரான்ஸ்மிஷன் மீடியம். கேபிளாக இருக்கலாம், ஒயர்டாக இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அடுத்து நெட்வொர்க்கில் என்னென்ன இது இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட், மல்டி பாயிண்ட். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். தென் இல்லை அப்படின்னா ஒரு சிஸ்டமோட ஒர்க் ஸ்டேஷன், ஸோ சென்டர் ரிசீவர், தென் இது ரிசீவராக இருக்கும், இது சென்டர். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு காமனான ஒரு ரிசீவர் இருக்கும் ஒய்ஃபை கனெக்ஷனில். ஸோ டெடிக்கேட்டட் லிங்க் பிட்வீன் டூ டிவைசஸ். ஒரு ரெண்டு டிவைஸ்க்கு மட்டும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லுவாங்க. தென் மல்டி பாயிண்ட் அப்படின்னா மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் மெயின் ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும். மோர் தென் ஒன் லிங்க் வந்து அங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து ஒரு டேட்டா சென்டர் மாதிரி வச்சுக்கோங்க. டேட்டா சென்டர்லேருந்து மோர் தென் ஒர்க் ஸ்டேஷனுக்கு மோர் தென் 2 கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதை வந்துலாம் ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒய்ஃபை ரவுட்டராக வச்சுக்கோங்க. ஒய்ஃபை ரூட்டில் மேபி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணலாம், உங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ணலாம், உங்களோட சிஸ்டம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே அண்டர் தி ஒன் கனெக்ஷன். ஸோ அப்படியே இருக்கும்போது இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ LAN மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், தென் வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது ஆல்ரெடி நெட்வொர்க்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஜஸ்ட் ஒயர்டாக லோக்கலாக உங்கள் வித்தின் ஆர்கனைசேஷன் உங்களுக்காக மட்டும் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. தென் ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களோட ஒய்ஃபை ரவுட்டர், ஓகேவா. தென் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற ஏர்டெலோ ஏர்செலோ. ஒரு சென்னை சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சென்னை சிட்டியில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு ஒரு நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்டர்நெட். ஸோ அவங்களாம் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் சொல்லுவாங்க. வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி சேட்டலைட் மூலயமா கனெக்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொன்னால் நான் இந்தியாவில் வந்து ஒரு சிங்கப்பூருக்கோ இல்லை அதர் தென் கண்ட்ரிஸ் நான் சென்ட் பண்ணோம் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க் மூலிமா இது கனெக்ட் ஆகும். ஸோ தென் இன்டர்நெட்னா என்ன சார்? இன்டர்நெட்னா பெருசாக நீங்கள் பயப்படுறது, எல்லாருமே இப்போ இன்டர்நெட்டுக்கு வந்து அடிக்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன்டர்நெட்னா என்ன அப்படின்னா மல்டி லெவல் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இன்டர் கனெக்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஃபைபர் ஆப்டிக்காக இருக்கலாம், இல்லை கேபிளாக இருக்கலாம், சேட்டலைட்டாக இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலிமா ஒரு சிஸ்டமில் வந்து இன்னொரு சிஸ்டமில் இருக்க இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து இன்டர்நெட் மூலிமா ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சர்ச் பண்ணி இருக்கீங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் எலான் மஸ்கோட ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபெச் பண்ணி எடுக்கிறீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் இருக்கும். அங்கே எலான் மஸ்கோட ரீசெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி யாரோ அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ த்ரூ இன்டர்நெட், பப்ளிக் இன்டர்நெட் மூலிமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கெட் பண்ணிக்குவீங்க. ஸோ இன்டர்நெட்டுமே விதமான கனெக்டிவிட்டி நெட்வொர்க் தான்.